ஜனநாயக திராவிடக் கழகம் மக்களின் மனசாட்சியாக மட்டுமே செயல்படும் என்பதை தீர்க்கமாக வலியுறுத்துகிறேன். மக்களின் தலைவியா அல்லது மக்களுக்கான தலைவியா என்பதை வரும் காலங்களில் மக்கள் மட்டுமே அதை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கும் தமிழகத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு மிகப்பெரிய அளவில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு, ஐயா, உங்களுடைய நேரத்தை தயவு கூர்ந்து சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை அமுல்படுத்தப்பட வேண்டும். மக்களுக்கு எளிமையான முறையில் கிடைக்கும் வகையில் கூடிய சீக்கிரத்தில் அவர்களுக்கு இந்த சுத்திகரிப்பு இயந்திரத்தை ஆங்காங்கே அமைக்கப்பட்டு மக்கள் எளிமையான முறையில் தண்ணீரை கொண்டு செல்வதற்கு ஒரு சட்டத்தையும் அதற்குரிய தீர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆங்காங்கே இதற்குரிய தண்ணீருக்கான மிகப்பெரிய அளவில் திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் கேட்பது சுத்தமான சுகாதாரமான ஒரு சுத்திகரிப்பு இயந்திரம் கொண்டு மக்களுக்கு இலவசமாக அந்த தண்ணீரை வழங்கும்போது மக்கள் இன்றைக்கு மாதம் 5000 ரூபாய் கொடுத்து தண்ணீரை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். 25 லிட்டர் இன்றைக்கு 45 ரூபாய்க்கு விற்று கொண்டிருக்கிறார்கள். இதை இலவசமாக இன்றைக்கு ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் இலவசமாக கொடுக்கும்போது மக்கள் உங்களை மிகப்பெரிய ஒரு அக்ஷய பாத்திரமாகவே அன்னபூர்ணியாகவே நினைப்பார்கள் என்பதை இங்கு தயவு கூர்ந்து உங்களுடைய செயலை சீக்கிரமாக இந்த மக்களுக்காக செயலாற்றப்பட வேண்டும் என்பதை ஜனநாயக திராவிடக் கழகத்தின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன்.